சரி, இன்வெர்ஸோட ஃபார்முலா தெரிஞ்சிச்சு, நோட்டேஷன் தெரிஞ்சிச்சு, ஏ இன்வெர்ஸ். சரிங்களா? பேசிக் ஆமாங்க சார். ஃபார்முலா ஆஃப் இன்வெர்ஸ் அண்ட் நார்மல் கான்செப்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ். சரிங்களா? இப்போ ஐங்கிறது யாரு? ஐடென்டி மேட்ரிக்ஸ் தெரியும். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். ஐங்கிறது ஐடென்டி மேட்ரிக்ஸ், ஏ இன்வெர்ஸ்ங்கிறது வந்து இன்வெர்ஸ் ஆஃப் ஏ. சரிங்களா? ஓகே சார். இப்போ ஃபார்முலா பேசிக் ஃபார்முலா என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஐ. அதே மாதிரி ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஐ. ஓகேங்களா? இது நம்ம இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இது எனக்கு டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். அதாவது 2 இன்ட்டு 1/2 என்ன கிடைக்கும்? 1 கிடைக்குமா? ஒன்றும் இப்போ கிடைக்கும் சார். 1/2 இன்ட்டு 2 என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். அந்த கான்செப்ட் படி இங்க மேட்ரிக்ஸ் கான்செப்ட், அதனால இது வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும்னு சொல்றாங்க. சரியாமா? ஓகே சார். செகண்ட் ஃபார்முலா தான் வந்து அந்த 13 வந்து 17 16 வரைக்கும் போகக்கூடிய கான்செப்ட். இது ரெண்டுமே யூஸ் பண்ணுறது. ஏ பவர் n இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் என்ன ஃபார்முலா கிடைக்கும்? ஏ பவர் n மைனஸ். கரெக்டுங்களா? ஆமாம் சார். ஐடியா புரியுதா? இதே ஐடியா ஆ தான் நீங்க யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ பவர் n, அது என்ன கிடைக்கும்? ஏ பவர் n மைனஸ். சரியாமா? ஓகே சார். தேர்ட் ஃபார்முலா, இது நம்ம இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஏ இன்ட்டு ஐ ஈக்குவல் என்ன கிடைக்கும்? அதாவது 2 இன்ட்டு 1 என்ன கிடைக்கும்? 2 தான் கிடைக்கும். அதே மாதிரி 1 சார். இன்ட்டு 2 என்ன கிடைக்கும்? 2 தான் 2 கிடைக்கும். தான் சார். அப்போ அந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்து நம்மளுடைய ஒன்று மாதிரி அப்படின்னு நான் வச்சுக்கிறோம். அப்போ ஐ இன்ட்டு ஏ என்ன கிடைக்கும்? ஏ தான் கிடைக்கும். சரிங்களா? அப்போ இது ஓகே ஏ சார். மட்டும் தான் சாட்டிஸ்ஃபையா? ஏ இன்வெர்ஸ் வந்தாலும் அதே தான். ஐ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ், ஏ இன்வெர்ஸ். ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு ஐ ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ். அப்படின்னா மீனிங் என்ன? ஜென்ரல் ஃபார்முலா என்ன? ஏ பவர் n இன்ட்டு ஐ ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? ஏ பவர் n. கரெக்டாமா? ஆமாங்க சார். எனி டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ், எனி டைப் ஆஃப் நம்பர் இது பண்ணாலும் நம்ம வந்து அதுதான் வரும்போது அப்போ மேட்ரிக்ஸுக்கு அதே கான்செப்ட் தான். சரிடா கண்ணு? ஓகே. எஸ் சார். சரி, இந்த ஃபார்முலா ஒரு பேஸ் பண்ணிடுவோம். இதை பேஸ் பண்ணி தான் நான் சொன்னேன். கொஸ்டின் நம்பர் எக்ஸசைஸ் 4.5 ஆகும். 4.5ல கொஸ்டின் நம்பர் 13 வந்து 16 வரைக்கும் உங்களால் போடணும். இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலும் போதும். இன்வெர்ஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எதுவுமே கண்டுபிடிக்காது. சரியா?